பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு இளைப்பாறுதலை தந்தருளுகிறவர். எப்படி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே அவன் தன்னுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராக அவன் கடந்து வருகிற பொழுது தேவன் அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு இளைப்பாறுதலை அவனுக்கு தருகிறார். அந்த இளைப்பாறுதலை சொல்லி முடியாது. அந்த இளைப்பாறுதலுக்கு ஈடாக எவைகளையும் ஒப்பிட முடியாது. என்று சொன்னால், மனுஷனுடைய பாரங்கள் இன்றைக்கு ஏராளமாய் பெருகி கொண்டே இருக்கிறது. பிள்ளைகளை குறித்த கவலை, வேலையை குறித்த கவலை, சம்பாத்தியம் இல்லை என்கிற கவலை, உடல் சுகவீனம் என்கிற கவலை, இப்படி எதிர்காலத்தை குறித்த கவலை, அவனுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் குறித்து கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறான், வருத்தப்பட்டு கொண்டே இருக்கிறான். மனுஷர்கள் செய்கிற இடையூறுகள், துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், இவைகள் எல்லாவற்றையும் அவன் கண்டு எல்லாவற்றையும் குறித்து வருத்தப்பட்டு சஞ்சலப்பட்டு கொண்டே இருக்கிறான். ஆனால் கிறிஸ்து பிதாவை வெளிப்படுத்தும்படியாக, பிதாவுடைய இளைப்பாறுதலுக்குள்ளே தம்முடைய பிள்ளைகளை கொண்டு சேர்க்கும்படியாக அவர் இங்கே சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று அவர் சொல்லுகிறார். கிறிஸ்துவை நம்பி வருகிறவர்களுக்கு நிச்சயமாக ஒரு இளைப்பாறுதல் உண்டு. அதில் எவ்வளவேனும் மாற்றமில்லை. அந்த இளைப்பாறுதலை மற்ற எவைகளை கொடுத்தும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஒன்று கிறிஸ்துவனுடைய அன்பு மாத்திரமே. அந்த அன்பு நம்மிடத்திலே அவர் அன்பு கூர்ந்தது நிமித்தம் அந்த இளைப்பாறுதலுக்குள்ளே நாம் கடந்து வருகிறோம். இன்றைக்கு இளைப்பாறுதலுக்காக இன்றைக்கு உலக மனிதர்கள் மது பிரியர்களாக, மதுபானம் பண்ணுகிறவர்களாக, போதைப் பொருளுக்கு அடிமைகளாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அவைகளிலே சில நேரம் உழன்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைக்கோ தேவன் ஒரு இளைப்பாறுதல், அது எப்படி என்று சொன்னால், மனிதனால் கொடுக்க முடியாது, மனிதனால் எடுக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இளைப்பாறுதலை தேவ பிள்ளைகளுக்கு தேவன் அருளுகிறவராய் இருக்கிறார். இந்த நாளிலே நீங்கள் எப்படிப்பட்ட வருத்தங்களை உடையவர்களாக இருந்தாலும், ஒருவர் மேல் ஒருவருக்கு உங்களுக்கு வருத்தங்கள் உண்டு என்று நீங்கள் விளங்கி கொண்டாலும், அவைகளை நீங்கள் விட்டு விலகி கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணியுங்கள். உங்கள் பாரங்களையும், உங்கள் சஞ்சலங்களையும், உங்கள் வேதனைகளையும், உங்களுடைய அங்கலாய்ப்புகளையும் கிறிஸ்து இயேசுவின் மேல் நீங்கள் வையுங்கள். அவர் மேல் நீங்கள் பாரங்களை வைத்து விட்டீர்கள் என்று சொன்னால், இனி நீங்கள் அந்த பாரங்களை சுமப்பதற்கு அவர் அனுமதிக்கிறவர் அல்ல. உங்கள் பாரங்களையும், உங்கள் கவலைகளையும், உங்கள் பிரச்சனைகளையும் அவர் 100% அவர் மாற்ற வல்லமையுடையவராக இருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையிலே போதும் என்கிற ஒரு நிலையிலே நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய ஜீவனுக்கு விரோதமாக சத்துரு எழும்புகிற சில காரியங்கள் உன் வாழ்க்கை போதும் என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய். இல்லை, உன் வாழ்க்கை இனி துளிர்க்க போகிறது. உன் சுக வாழ்வு இனி துளிர்க்க போகிறது. உன் வாழ்க்கையில இனி எந்த தடையும் இல்லை. இனி உன் வாழ்க்கையில எந்த வருத்தங்களை நீ சுமக்கிறதற்கு தேவன் அனுமதி கொடுப்பது இல்லை. ஏனென்று சொன்னால், அவர் உன்னுடைய எல்லா பாரங்களையும், சஞ்சலங்களையும், வேதனைகளையும், வியாதிகளையும் அவர் சுமந்திருக்கிறார். ஆகவே இந்த வசனம் சொல்லுகிறபடி நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், கிறிஸ்துவனிடத்தில் வாருங்கள், அவர் உங்களுக்கு மெய்யான இளைப்பாறுதலை தந்தருளி இருக்கிற தேவனாயிருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.